கோயில இருந்து கஷ்டப்பட்டு செருப்பேன் என் சைஸே இல்ல. இப்ப என்ன பண்ணுது தெரியல. டேய் இவங்களுக்கு தானே இருக்கும், ஏன்னா வீடு பக்கத்துல இருக்கு பாரு. இவங்களுக்கு இருக்காதுமா. டேய் கம்முன்னு வாடா, இவங்களுக்கு தான் இருக்கும். என்னம்மா என்னது இவங்க தின்றா? அது ஒண்ணும் இல்லண்ணா, நாங்க இந்த பக்கம் தான் வந்துட்டு இருந்தோம். தோது இங்கேயே இந்த செயின் இருந்துச்சு, தங்கச்செயின் போல் இருக்குது. கீழே போட்டீங்களா என்ன? ஆமாம்மா ஆமாம்மா, அதே செயின் தான். கைத்துல போட்டுனா கீழே முட்டிக்குது பாரு. குடுமா குடுமா குடுமா. கொடுக்காத, ஆளை பார்த்தாலே விலங்கமாக்குது. அவன் தான் இருக்காது. என்ன தம்பி பேசுற? ஏன் செயின் தான் தம்பிய பில்லுக்குதா உன் செயின்ன்றதுக்கு? அட என்ன பண்ணி அது வாங்கி 4 வருஷம் இருக்கும்பா. பில்லு கில்லு கேக்குற? இந்த ஆள் தான் இருக்காது, கொடுக்காத. டேய் இங்கதானே இருந்துச்சு, கொடுத்துடலாம்டா. ஐயோ சின்ன பையன் பேசி கேட்காத, அது ஏன் செயின் தான். குடுமா நீ. இல்லண்ணா என் பையன் சொல்றது சரிதான் படுது. நான் வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டா? போலீஸ் ஸ்டேஷனா? என்னத்துக்குமா போலீஸ் ஸ்டேஷன்? என் வீட்டு வாசல என் சைன் அனுமதி இருக்குது. இதுக்கா போலீஸ் ஸ்டேஷன்? உன் தென் நிரூபி, அப்பதான் உங்ககிட்ட செயின் கொடுப்போம். ஐயோ இப்ப என்ன பண்ணது தெரியல, கொடுக்க மாட்டேங்களா? எப்போ என்ன யாரு இவங்க? உங்க அப்பா எதனா கரெக்ட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். டேய் கம்னுடா. எப்பா யாரு இவங்க? இல்லப்பா நான் கைத்துல போடுறதுல சைன் அது கீழே போயிட்டுக்குதுப்பா. இவங்க கையில மாட்டிச்சுப்பா. அது கொடுனா கொடுக்க மாட்டாங்கப்பா. செயினா? என்ன செயின் காமிங்க. பாருப்பா தங்க செயின் எப்படி ஒரு 1.5 சவரம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஏன் எத்தனை கிராம் செயின்? எத்தனை கிராமா? எத்தனை கிராம் சொல்லலாம்? ஒரு 950 கிராம். 950 கிராமா? கோரிக்கை இது பாத்தியா பாத்தியா? திட்டு மூஞ்சிவன் போய் சொல்றான். மூஞ்ச பத்தியா அதுக்கு? ஐயோ டேய் மகனே என்னடா பாத்துக்கிற சொல்லடா. உங்க அப்பா என்னடா கொதல்த? நைட்டு போட்டது ஒன்றும் தெரியல பொழுது. சரி அதை விடு, இந்த செயினை பத்தி பேசலாம். தம்பி இதை எடுத்துட்டு போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடுறோம். உங்களுக்கு ஏதாவது நீங்க அங்க போய் வாங்கிக்கீங்களா? எங்களுக்கு தான் நீ குடு, நாங்க வாங்கி எடுத்துக்கிறோம். யோ வாங்க முடியாத நம்பட்டாங்களே. ஏமா அது என் செயின் தான், கைத்துல இருந்து விட்டுக்குது. குடு. ஏமா கொஞ்சம் நவுறேன். டேய் தொன்ன அண்டால் நானா அண்டால் செயின்ன்றா, நீ நானா ஊன் செயின்ன்ற. நீ என்ன சொல்லலாம்? ஏன் செயின் தான்ப்பா. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்னா போனீங்கன்னா உங்களுக்கு காசுலாம் புடுங்குவாங்க. என்கிட்ட கொடுத்துருங்க. இதனால எங்களுக்கு என்ன லாபம்? டேய் அதெல்லாம் வேணாம்டா, நம்மளுக்கு நேர்மை உழைப்பு நியாயம் அதுதான் நம்மளுக்கு தேவை. அட என்னம்மா நேர்மை நியாயம் உழைப்பு நீங்க எடுக்கிற? தெரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. காசு எதை எதிர்பார்க்குறீங்க அதானே? அதேதான். எவ்வளவு தருவீங்க? டேய் காசுக்காக இப்படி பண்ற அசிங்கமா இல்ல உனக்கு? உனக்கு அசிங்கமா இல்ல? வேற ஒருத்தன் சைனா ஊன் சைன்றியா? தூக்கு மணி செத்துலாயா? நீ சோப்பியா இல்ல மாடு கேக்குற கஞ்சி குடிக்கிறியா? மூஞ்ச பத்தியா அதுக்கு? டேய் இன்னொரு வாட்டி எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுறது என் காதுல கேட்டேன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவ? நான் கம்முன்னு போயிட்டு அதுக்கப்புறம் வருவேன். புரியாடா நீ என்னடா பேசுற? அதுக்கு அடுத்து சைனை வாங்குறா. அவங்க காசு கேக்குறாங்களே, ஏதாவது குத்தாதான் தருவாங்க பழகுது. அப்படியே சொல்லிட்டேன். டேய் சொன்னா இது ஒரு 5-10 கூட குத்துறேன். ஏய் என்கிட்ட இருக்குது காசு. செயின் ஒண்ணு குடு சொல்லி வித்து ஒண்ணு குத்துடலாம். ஏய் 5-10 அஞ்சுனுக்குறான். 2000 ரூபாய் வேணும், இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துமே குத்துருவோம். 2000 ரூபாவா? நான் எங்கடா போவேன்? டேய் எந்த பக்கம் வந்த? இந்த பக்கம் தான் வந்தேன். அடா பாவி 2 சவரம் செயின் ஆச்சாடா. அங்க யாரோ தேடிட்டு வராங்க. டேய் குத்துறக்க தெர போற. யோ 2000 ரூபாய் தத்துக்கு ஆயிரம் குத்துற போறேன்ற. ஏன்பா இந்த பக்கம் எதனா செயின் பாத்தீங்களா? செயினாப்பா இந்த பக்கம் தான் வாக்கிங் போய்கிட்ட திரும்பி வரோம். கூட்டின்னு போறியாப்பா? நான் நெக்கல செயின்ப்பா 2 சவரம் செயின் தொலைச்சிட்டு இருக்கிறான்ப்பா மூதேவிய. 2 சவரமா? 1 சவரம் 1,15,000. 2 சவரம் 2,30,000. 3 சவரம் 3,45,000. அதுவே 4 சவரம் 4,60,000. சம்பந்தமே இல்லாம என்னது தம்பி பேசிட்டு இருக்கிற? உனக்கு செயின் தானே வேணும்? ஆமா ஆமா அவன் சைன் தான் வேணும். ஒரு நகையில வாங்கிக்கும்பா. யோ செயின் தொலைச்சிச்சேன்றா நகை கல்ல போய் வாங்கிக்கன்றா. நகை கையில தான் சைன் இருக்கும். இங்க வந்து தேடிக்கிறா. இதெல்லாம் பேய் தூக்கி போட்டு இருக்கான். டேய் என்னடா பேய் தூக்கின்னு போய்க்கன்றா இருந்தால. இந்த பக்கம் பேய் எதனா இருக்குமோ? தம்பி அவன் செயின் தானே வேணும்? அம்மா தாயே கொஞ்சம் கம்முனுக்கிறியா? தம்பி நீங்க போப்பா. அவங்க ஏதோ சொல்ல வர்றாங்க, ஏன் சொல்ல விட மாட்டா? சந்தி சிரிச்சுடா எலும்பு ஒஞ்சிக்குமே. புரியலையே. அதெல்லாம் புரியாதுப்பா. உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. எப்ப சாமி அலுமினா குண்டா உனக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன். மூடி நிக்கிறியா? அலுமினியம் குண்டான வச்சிருந்தானே குழம்பு காசுதா. அவனுக்கு கம்முன்னு தெத்தி விடியா. இவங்க ஏதோ மறைக்கிறாங்க நம்ம கிட்ட. அப்படிதான் தெரியுது. ஏன் பாப்பா உங்களுக்கு செயின் தானே வேணும்? பாப்பா கையெழுத்து போற சைன்ல கேட்கலப்பா. தங்க சைன் கேக்குறாங்க அவங்க. யோ தங்க செயின் பத்தி பேசினுக்கிறான். Gold is gold is 2000 take you to me. நான் சொல்ற ஒண்ணுமே புரியலையே. அவர் என்ன சொல்றாருன்னா தங்கத்தி தங்கமே 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாரு. ஓ அப்படியா? அவனுக்கே புரிஞ்சு உனக்கு புரியல. ஆள் தான் வந்திருக்கு. அறிவியல அவனுக்கு. தோபர் நெக்ல பேஸ்ட் 3000 1000 இன்கிரிமெண்ட். இன்கிரிமெண்டா? என்னடா நடக்குதுங்க? எங்க என்ன பேச விட மாட்டீங்களே? என்ன மட்டும் நான் பேச விட்டுறாங்க. டேய் அவன் முதல்ல காசு கொடுத்து அனுப்பு சொல்லிடுறா. எப்போ அவன் கேக்குற 3000 ரூபாய் குத்த அனுப்பு. சும்மா கத்திலாம் இருக்க முடியாது. 2,30,000 ரூபாய் நான் போய் வாங்கணும். 2,30,000 ரூபாவா? எதுக்கு? ஏய் ஒரு சவரம் 1,15,000 ரூபாய்னாக்கா 2 சவரம் 2,30,000 ரூபாய் தானே? கீஞ்சிச்சு போ. விட்டுச்சு வரா போச்சு. நீங்க சொல்றதா பார்த்தாக்கா எங்க செயின் நீங்க தான் எடுத்தீங்களா?
டேரக்ட் ஆஃபீஸர் எங்களை பார்த்தா இலக்கார மாத்திட்டா இவர் இன்ஜினியர் இவர் மெக்கானிக் இன்ஜினியர் எங்களை போய் இலக்காரமா பேசுற யார் அரட்டோசர் போட்டுங்கிறான்றா தோ இவன் தான் அரட்டோசர் போட்டுங்கிறான் இவன் இன்ஜினியரா இவன் மெக்கானிக் இன்ஜினியரா வாயில வந்ததை சொல்லி விட்டேன் அவன் பேர் அசிங்க பத்துறான் இங்க பாரு உங்க செயின் இங்க இல்ல நீங்க மூடின்னு கிளம்பலாம் நாங்க போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஐயோ போலீஸ்ல ஓடப்பா. நீ ஏமா பதட்டப்படுற நீ ஏன் பதட்டப்படுற பின்ன பயம் இருக்காதா? எந்த பயமா இல்ல ஒரு நிமிஷம் வரேன் எங்க போறான்டால அவர் எங்க பண்ண விடுங்கனாப்பா நீ போயாம்பா என் செயின் கிடைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் கொஞ்சம் சோறு போடுறான் வெளிச்சு நக்கிட்டு போயிடுறீங்களா போராடுவோம் போராடுவோம் எங்க செயின் கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம் எப்படின்னா கத்திக்கிட்டு நீங்க ஏமா கை நீட்ட இந்தா காசு பிடி கூட டேய் தம்பி 3000 இருக்குடா. அப்பா போலாம் வா 3000 ரூபாய் கழிச்சிச்சு நம்ம எங்க உட்காந்துக்கிறோம் வா போலாம் அப்பா வா. என்னடா இதுங்க 3000 ரூபாய் வாங்கணும்னு ஓடிச்சுங்க இவனுங்கள ஓடிட்டானுங்க வா என்ன பண்றான்னு போய் பார்க்கலாம். இந்தா உனக்கு 500, இந்தா உனக்கு 500, இந்தா உனக்கு 500, எனக்கு மட்டும் 1500. என்னக்கா அவனுக்கு மட்டும் 1500 டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கற? எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன்கிட்ட பேசின அந்த காசை கறந்தா? அப்ப நாங்களும் நடிக்கலையா என்னக்கா இது இதோ பாருங்க நீங்க நடிச்சீங்களோ இல்லையோ உங்களை விட நான் தான் அதிகமா நடிச்சுக்கிறேன் சபாஸ் சூப்பர் நடிப்பு ஃபேன்டாஸ்டிக் நான் எப்படியோ பட்டு திருடுன்னு பாத்துக்கிட்டா பாவீங்களா நீங்க குரூப் திருடுனாக்குறீங்க தம்பி ஏதோ வயித்து பப்புக்காக பண்ணிட்டோம். போலீஸ் கிட்ட போயிடாதீங்க தம்பி. கேடி வேலை பண்ணிட்டு பம்புறியா ஒழுங்கா அதுல 1000 ரூபாய் எங்களுக்கு குத்துரு. 1000 ரூபாய் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கூட அவங்ககிட்ட 1000 ரூபாய் கோத்துக்கு தூக்கிட்டு போறாங்க போலீஸ் கிட்ட மாப்பிள்ள இது வேலைக்கு ஆகாது இதுங்களாம் கம்மியா இருந்தா தான் சரிப்பட்டு வரும் வாப்பலாம் ஐயோ போதீங்க நில்லுங்க நில்லுங்க. இந்தாங்க 1000 ரூபாய் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. மூஞ்சி மஞ்சா பார்த்து பாட்டுக்கப்பா தங்கம்மா வைரமா என்ன சொல்ல பித்துல பித்திலியா என்னடா பேசுற நீ தானே கேட்ட தங்கமா வைரமானே அத பித்தலன்னு சொல்றான் டேய் போடா காமெடி பீஸ டேய் மகனா இது எத்தனை 2,30,000 வித்துட்டு வரணும் 2,30,000 ரூபாய்க்காப்பா சரி நீ போய் வித்துட்டு வாப்பா என்னடா பேசுற நான் போன என்ன ஏமாத்துறவங்கடா நீ போய் வித்துட்டு வா ஓ நான் வரலப்பா எனக்கு வேலைக்கு இதுப்பா அப்ப இதுல இருந்து 10 பைசா கேட்க கூடாது நீ எப்பா நான் கேட்க மாட்டேன் நீயே வச்சுக்குப்பா என்னடா இவன் கேட்க மாட்டேன்றான் ஒண்ணுமே எனக்கு புரியல ஊர் மேல உதவாங்க போகுதப்பா நாளைக்கு உயிரோட இருந்தா பாக்குறேன்ப்பா என்னடா இவன் பாட்டை மாத்தி பாடுறான் அது அப்படி வராது ஊர் ஊரா போகிறமே கூட்டமே அது அப்படி வரும் அது ஏதாவது வரட்டும் சரி மாப்பிள்ள நான் வீட்டுக்கு போறேன் நாளைக்கு எதனா இருந்தா சொல்லு நான் மாலையோட வரேன் செத்தா மாப்பிள்ள மாடோட நேரத்துல வரான் அந்த பூதம் சரி அவன் கழிட்டான் இதுல 10 பைசா கேட்க கூடாது 10 பைசா நான் 5 பைசா கூட கேட்க மாட்டேன் நீயே வச்சுக்கோ நான் போய் தூங்குறேன் பணத்தோட மதிப்பு தெரியல நாளைக்கு பாடுறான் இதை வித்து லட்சாதிபதி ஆப்பறான்